திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் என நம்ம திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராவது குறித்து ஆலோசனை கூட்டம். நீங்க தான் கேட்கணும். அதிமுக டிடிவி இணையணும்னு எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்க 8 ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். நீங்க எதுக்கு அண்ணா அதிமுக நீங்க எதுக்கு அது மாதிரி கேள்வியே தப்பாச்சே. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில் டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இன்னைக்கு கூட மதுரையில் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், விவசாயிகள், அரசு ஊழியர், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார ஊழியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க. எனவே குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த பணம் போய் சேருது. மாதம் 1000 ரூபாய். அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல்லையே 1000 கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கதை அறிக்கையை தாக்கல் செய்திருக்காங்க. தொடர்ந்து நடைபெறுது. டெல்லியில் எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அதுபோல தமிழ்நாட்டிலும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து ஓட இருப்பதை பார்க்குறீங்க. அது தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் எங்களை போய் அவங்களோட இணைவீங்களான்னு கேட்கறது சரியான கல்வியாக நான் நினைக்கல. எனக்கு அது மாதிரி தகவல் எல்லாம் தெரியல. ஏதோ யூகத்தின் அடிப்படையில ஏதோ தகவல் அடிப்படையில் நம்ம எதுவும் இல்லைங்க. போயிட்டு எதுவும் தொலைக்காட்சியிலையோ இதுலயோ நான் எதுவும் பார்க்காத ஒரு தகவலை பற்றி நான் பேசுவது நல்லா இருக்கும். நாங்கள்லாம் பழைய நண்பர்கள், எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களாக செயல்பட்டு வருபவர்கள். இதில் கட்சி மாற்று கட்சியாக இருந்தால் ஒரு திருமண விழாவிலும் ஒரு நல்லது கெட்டதுகளில் சந்திக்கிறப்பையோ எங்கேயாவது பொதுவெளியில் சந்திக்கிறப்பையோ ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவில் இருக்காங்கன்னு சொல்றது தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. கூட்டணியில இருக்கேன்னு சொல்றீங்க. அமமுக தமிழ்நாட்டை பொறுத்தளவு தலைமை எடுத்துருக்குமா? அதிமுக தலைமை எடுத்துருச்சு. அம்மா இருக்கிற இப்ப யாரும் அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் கிடையாது. அதனால அந்த கேள்வி நீங்க கேட்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். எங்களுக்கு அவருக்கு வாய்க்கா வரப்பு சண்டையா இல்ல தனிப்பட்ட விரோதமா? இல்ல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கோம். அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும். அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சு வந்திருக்காங்க. அது என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது. நான் தான் பல முறை சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட, திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது, ஆட்சியில் நீடிக்கக்கூடாது. அது மக்கள் விரோத ஆட்சி. அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால்
தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி. அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். அதன் அடிப்படையில் எந்த கட்சி எங்க கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா திமுகவை தீய சக்தி திமுக வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இல்லங்க, நீங்க மாதிரி அது தயாரா இது தயாரா கேட்கறதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜில் கேட்குறீங்க. இன்னும் எந்தவித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில். இன்னும் கட்சிகள் வந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும், திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான மாற்று அணியாக இருக்கின்ற இன்னும் பலப்படும்ங்கிறது தான், பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம். அதனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு யூகத்தின் அடிப்படையில் நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை. இன்னும் காலம் இருக்கிறது. 2026 சட்டமன்ற அது விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். காவல்துறை சேர்ந்த காவலர்கள், அதிகாரிகள், இன்னும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதை பற்றி கலந்து ஆலோசித்து வருவோம். விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னரை சந்திப்போம். வருமா வராதாங்கிறதுல எனக்கு தெரியாது. ஒரு சிலர் சுயநலத்தால, பதவி வெறியால, திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி வந்தவர்கள் யாருன்னு தெரியும். அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு அவர்கள் திமுக வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன். துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசுவது அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் பேசுறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால அவர் பேசுவதெல்லாம் நம்ம அது குறிப்பா துரோகத்தை பற்றி பேசுவதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல நான் விரும்பவில்லை. நீங்க இது மாதிரி வந்தால் போனால் அப்படின்னு யூகத்துக்கு கேட்கறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, அதாவது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி தான் அவங்க நடத்துறாங்க, ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுகிறது. நேற்றைக்கு கூட நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, முன்ன இருந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்தில் வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்ததை புள்ளி விவரங்களோடு சொன்னாங்க உங்களுக்கு. அதனால திமுக அவர்கள் அந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி வருவதாலையும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அவங்களால சரியா கையாள முடியாத காரணத்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் விரக்தியில கோபத்தில் போராட்டங்கள் செய்வதால
திசை திருப்புவதற்காக திமுக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலினும் இரண்டாவது முதல்வர் விஜயனும் மூணாவது வந்து எடப்பாடி கருத்து கணிப்புகள் சொல்லும். மக்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு 26 ஏப்ரல் மேல தெரிஞ்சு